கொக்கும் மீனும். ஒரு மடைவாயில் கொக்கு ஒன்று நின்று கொண்டிருந்தது. அந்த மடையில் வந்து கொண்டிருந்த ஒரு கொழுத்த மீன் அந்த கொக்கை பார்த்தது. பார்த்தவுடன் அது பயந்து அப்படியே நின்றுவிட்டது. அந்த மீனின் தாய் அதனிடம் கூறிய சொற்கள் அதற்கு நினைவுக்கு வந்தன. கொக்குகள் நிற்கும் இடத்தை கண்டால் அங்கே போகாதே, அவை மீன்களை பிடித்து தின்றுவிடும் என்று அது கூறியிருந்தது. எனவேதான் அந்த கொழுத்த மீன் கொக்கை கண்டவுடன் பயந்து நின்றுவிட்டது. ஆனால் அதை காட்டிலும் சிறிய மீன்கள் எல்லாம் சிறிதும் அச்சமில்லாமல் மடைவாய் வழியாக சென்று கொண்டிருந்தன. கொக்கு நிற்பதை பற்றி அவை கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. ஒன்றன்பின் ஒன்றாக மீன்கள் தன்னை கடந்து செல்வதை அந்த கொக்கு கவனித்ததாகவும் தெரியவில்லை. அது சும்மா நின்று கொண்டிருந்தது. அந்த கொழுத்த மீன் குஞ்சு சிறிது நேரம் நின்று பார்த்தது. இந்த கொக்கு ஏமாளி கொக்கு போலிருக்கிறது. இத்தனை மீன்களில் ஒன்றை கூட பிடித்து தின்னவில்லை. இவ்வளவு சின்ன சின்ன மீன் எல்லாம் அந்த கொக்குக்கு பயப்படாமல் போகும் போது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டு அதுவும் புறப்பட்டது. மடைவாயை அந்த கொழுத்த மீன் குஞ்சு நெருங்கியது. திடீரென்று அதன் மண்டையில் ஒரு குத்து விழுந்தது. அதற்கு தலை சுழன்றது, மயக்கம் வந்தது. அதே சமயம் கொக்கு அதை பிடித்து கொன்று தின்றது. மறுபடியும் அந்த கொக்கு இன்னொரு கொழுத்த மீன் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு மடைவாயின் கரையில் நின்று கொண்டிருந்தது. கருத்துரை: ஓடுகிற மீனையெல்லாம் ஓட விட்டுவிட்டு பொருத்தமான மீன் வரும்போது சட்டென்று கொத்தி தின்றுவிடும் கொக்கு. அடக்கமாக உள்ளவர்கள் கொக்கு போல் தகுந்த காலத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களே, அவர்களை ஏமாளிகள் என்று எண்ணிவிடக் கூடாது.